அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். நேற்று இரவு ரவிக்குமார் சோமு சேனலில் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இந்திய நேரப்படி ஒரு 10:22 உங்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கும். அந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மீட் கொஞ்சம் சின்ன சின்ன வெறுப்பு இருந்தாலும் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. பட் இடையில் ஒரு சில ட்ராமாலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி நான் முடிச்சிட்டேன். 10:22 அப்புறம் என்னாச்சுன்னா 10:35 நான் வீடியோ உங்ககிட்ட வெளியிட்டதுக்கப்புறம் அல்ஜசீரா இன்னும் மற்ற சேனல்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கம்ப்ளீட்டாக நியூஸ் ஃபேக் நியூஸ், பேச்சுவார்த்தை பாதியிலே புட்டுருச்சு, நட்டுக்குச்சு அப்படின்ட்டு நியூஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அடடா என்னப்பா, நான் வேற நம்ம யாராவது முதலீடு செய்கிற மாதிரி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா கூட கூட எல்லாம் வாங்காதீங்க, கண்டிப்பாக வேலை குறையலாம் சொல்லியிருந்துமே. திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு எகைன்ஸ்டாக வருது. நம்ம மறுவைத்த நபர்கள்லாம் கண்டிப்பாக பாசிட்டிவாக தாங்க வரும். இந்த ட்ராமாலாம் சும்மா அப்படி லைட்டாக அப்பப்போ சீன் போடுவாங்க, எல்லாம் வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே. ஆனால் நியூஸ் எல்லாம் இப்படி வருது அப்படின்னு எனக்கே கொஞ்சம் நைட் டைம்லாம் கொஞ்சம் அடடா ஏதாவது உங்கள்கிட்ட தப்பாக போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 1 hour பிஃபோர் கூட கரெக்டாக எல்லாமே வெரிஃபை பண்ணால் நல்ல அற்புதமான ரிசல்ட்டு, நல்ல பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, சூப்பராக தான் வந்திருக்கு. 60 நாளுக்கான ஒரு லே டவுன், அதாவது நம்மள என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு விழாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டுவாங்கல்ல, ஒரு அடிக்கலை நாட்டிட்டாங்க. இந்த 60 நாளில் மிக சிறப்பாக முடியும் அப்படின்னு இரு தரப்புலையுமே ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஏது ஒத்துக்கிட்டாங்க. போர்க்காலத்தில் கூட கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டேஷன் மீதோ ஒரு எண்ணெய் நிறுவனம் அவ்வளோ சீக்கிரம் அடிக்கலை. ஆனால் பாருங்கள், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இங்கே ஒரு அட்டாக்லாம் இல்லை, அது ஏதோ ஒரு இன்டர்னல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் பேசலாம் நம்ம, ஏன்னா எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பேசிட்டா எப்படி நம்ம இன்னும் உள்ள அப்போ என்னத்தை தான் போய் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இதை விட பல அதிர்ச்சி தகவல்கள் காத்துட்ருக்கு, அதிர்ச்சி அடையாமல் வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுவிட்சர்லாந்து பயணம் போகிறதுக்கு முன்பு எங்கள் தூத்துக்குடி விமான நிலையம் பக்கத்தில் டொர்னேடோ, இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். வழக்கமாக இது வெஸ்ட் பெங்கால், ஒடிசா அந்த சைடு இது ஒரு சில டைம் தான் வரும், எல்லா டைமும் வந்ததில்லை. நம்ம வழக்கமாக அமெரிக்காவில் பார்த்தோம். ஏன்னா அமெரிக்கா கொஞ்சம் சென்ட்ரு பகுதி, வெப்பமும் குளுமையும் கொஞ்சம் சென்ட்ரலில் இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தங்கள் எப்போவுமே இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு டொர்னேடோ உருவாகும், சூறாவளி உருவாகும். பட் ஃபஸ்ட் டைம் மக்கள் பார்க்குறாங்க. இங்கே தூத்துக்குடியில் நிறைய பதிவுகள் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஒரு சில இடத்துல சேதாரமும் ஏற்பட்டிருக்கு. நிறைய சுழண்டு அடித்து 179லேருந்து 204 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் அடித்ததாகவும் சொல்கிறாங்க. கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை உறிஞ்சிருக்கு மேலே. அவனுடைய பதிவுகள் கூட பாருங்கள், ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் உங்கள்கிட்ட இந்த பதிவை காட்டிடுறேன். குரூடாயில் விலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சது. $75 வந்திருக்கு. எவ்வளோ இருந்தது? ஆல்மோஸ்ட் 100-105 வந்ததில் $75 விட்டது. இன்னும் நிறைய குறையும். ஏன்னா யூஏஇ வெளியே வந்துட்டாங்க இல்லையா, ஓபக் ப்ளஸில் இருந்து. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அடிமட்ட ரேட்டுக்கு வரும். இதுக்கப்புறம் குரூடாயில் இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்னா அடிமட்ட ரேட்டுக்கு வரும். அப்பப்போ இடையில் அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க, தன்னுடைய இருப்பை காட்டுவாங்க. அவ்வளோதான், இனி ஈரான் இருக்காது, முடிச்சிடுவேன், அடிச்சிடுவேன் அப்படின்னு அப்பப்போ ட்ரம்ப்பு போர் அடித்தா வாரத்துக்கு 2 அனுப்பிவிடுவார். அதெல்லாம் சும்மா நம்ம விளையாட்டு செய்தியாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அதே மாதிரி ஈரான் இந்த பக்கம் எங்கள் பவரை பற்றி நீ பார்க்க தேவையில்லையா, அடிச்சா அடி, இடிச்சா இடி, முடிச்சா முடி அப்படின்னு இந்த பக்கம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்னா பார்க்கலாம். எல்லாமே இந்த 60 நாள் பேச்சுவார்த்தையில் இவங்ககிட்டலாம் ஒன்றுமே இல்லை. ஈரான்கிட்டையும் அமெரிக்கா கிட்டையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 2 ஒட்டுமொத்த கீயை யாருக்கிட்ட இருக்குன்னா இங்கே இஸ்ரேல் கிட்ட தான் இருக்குது. இஸ்ரேல் போடுற கீயை பொறுத்து தான் இந்த 2 பேச்சுவார்த்தையும் சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதான்றதை பார்க்க போகிறோம். அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே ஜேடி வேன்ஸ் அவர்களை மதிக்கலை, ஒரே ரூமில் இருந்தாலும் அவர்கிட்ட கையை கொடுக்கல. ஒரு ஜாம்பவான், ஒரு நாட்டாமோட தம்பி தான் துணை அதிபர் இல்லையா, துணை அதிபருக்கே அவங்க கண்டுக்கலை அப்படின்னும் போது அந்த இடத்துல ஷபாக் ஷெரீப் அவர்களுக்கு மூஞ்சி சின்னதாக போயிடுச்சு. ஏதாவது ரொம்ப அசிங்கப்படுத்தி அவர் திரும்பி கோச்சிட்டு போயிட்டா இந்த பேச்சுவார்த்தை நின்றுமா அப்படின்ற ஒரு பதற்றம். பாவம் மனுஷன், உலகம் அமைதியாக இருப்பதற்காக ட்ரம்ப்புக்கு அப்புறம் ரொம்ப ஆத்மார்த்தமாக
ரொம்ப பொறுப்புடன் நடந்துக்கிட்டது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் தான் அப்படின்னு ஊடகங்கள் பெரிய அளவுக்கு புகழ்ந்து தள்ளி இருந்தாங்க. கரெக்டாக அரௌண்ட் ஒரு 3 PM வந்து அங்கே சுவிட்சர்லாந்து டைம் படி மீட்லாம் நல்லா தாங்க போச்சு. ஒரு 80 நிமிஷம் நல்லா தான் போச்சுங்க. அந்த 80 நிமிஷம் பேச்சுவார்த்தை முடிக்கும் போதே நம்ம தான் ரவிக்குமார் சோமச்சேரில் சொன்னோம் இல்லையா, ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அந்த ஹார்மூஸ் நீரிணையை தடைக்கலாம் அப்படின்னா ஈரானுன்ற ஒரு நாடு இருக்காது, உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல. அந்த பக்கம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அநாகரிகமற்ற முறையில் ஏதோ மிரட்டி எங்ககிட்ட பணிய வைக்கலான்ற மாதிரி மறுபடியும் ஒரு ட்விட்டர் போட்டுருக்கிறாருன்னா, அப்போ என்னத்துக்கு நாங்கள் அங்கே பேச்சுவார்த்தைக்கு வரோம், சண்முகம் வா கிளம்பலாம், டீ குடிச்சா கிளம்புவா அப்படின்ட்டு அந்த பக்கம் அது ஈரான் தரப்பில் கோச்சிட்டு கிளம்புற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே தெரியுது. ஏன்னா அந்த 80 நிமிஷம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே பாசிட்டிவாக மெசேஜ் வருது, சக்ஸஸ், 60 நாளுக்கான லே டவுன் பண்ணிட்டாங்க, அடிக்கல் நாட்டிட்டாங்க, சக்ஸஸ் மாபெரும் வெற்றி அப்படின்னு செய்தியாளர்களை வேற சந்திக்காதனால திடீர்னு அவங்க ஈரானுடைய சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஈரானுடைய சேனல் என்னன்னா எல்லாருமே பொய் நியூஸ் சொல்கிறாங்க, ஈரான் அங்கேருந்து கிளம்பி வந்துருச்சு, பாதி வெள்ளு கிட்டத்தட்ட வரப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு நேற்று நைட்டே போட. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கலந்துக்கிட்டவங்களே ஆராய்ச்சி போன்றவங்களும் தன் எக்ஸல் பதிவில் நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தைலாம் ஸ்டார்ட் பண்ணல, ஃபேக் நியூஸ் தான் போயிட்டுருக்கு, இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் சக்ஸஸ் இல்லைதான்ற மாதிரி போட. உடனே எல்லா ஊடகங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபெயிலர் எல்லாருமே திரும்பிட்டாங்க வீட்டுக்குன்னாங்க. உங்களுக்கு குறிப்பு, இது நம்ம இந்திய நேரப்படி நேற்று இரவு 10:30 அவங்க கிளம்பிட்டாங்கன்றாங்க, யார், ஈரான் தரப்பில். ஆனால் உங்களுக்கு அடிஷ்னல் குறிப்பு சொல்கிறேன், இந்திய நேரப்படி 21 இரவு 10:30 கிளம்பல, 22 அடுத்த ஒரு 12 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் காலையில் இன்றைக்கி ஒரு 11 மணி 11:30 தான் அங்கேருந்து கிளம்புனாங்க. யார், ஈரானுடைய டெலிகேஷன் 11லேருந்து 11:30 தான் கிளம்புனாங்க. ஃபுல்லாக நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணாங்க, அங்கேயே இருந்தாங்க, பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க அப்படின்றது நான் இதன் மூலமாக நான் தெரிந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் ஐயா. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமும் மறுபடியும் பாகிஸ்தானும் கத்தாரும் கூப்பிட்டு, லைக் கொட்டசாமியில் உங்கள் கோபத்துக்கு ஒரு அறவே இல்லையா, அங்கேருந்து எவ்வளோ தொலைவு வந்துட்டு இப்படி கோச்சிட்டு போகலாமா, அந்த மனுஷன் அப்படி தான் உனக்கு தெரியாதா, அவர் அப்படி தான் கோபத்தை வந்து கக்குவார், அதை நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். நம்ம பெசஸ்கின்னு மட்டும் சொல்லலையா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் அணு ஆயுதத்தை கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் முடியவே முடியாது, எங்களை வந்து அடக்கலாம் முடக்கலாம் நினச்சிங்கன்னா பிரிச்சிடுவோம், மேய்ஞ்சிடுவோம், அடிச்சிடுவோம்னு அவர் சொல்லலையா. அப்போ பெசஸ்கின்னு சொன்னதுக்கு தானே அவர் திரும்பி போடுறாரு. அப்புறம் நீங்கள் வந்து ஹார்மூஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணது தானே திருப்பி போடுறாரு. இஸ்ரேல் இப்போ தாக்கல் நடத்தலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, வாங்கப்பா சும்மா என்னப்பா நீங்கள் இப்படி இங்கே வந்துட்டு இப்படி போனால் தாக்கல் நடத்துறதுக்கே இருக்கீங்களே அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு ரிசல்ட் வரும்னு பார்த்தா, நம்ம இந்திய நேரப்படி காலையில் அதிகாலை 6 மணிக்கு வந்து ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டில் வந்து சக்ஸஸ் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். கத்தார் அண்டு பாகிஸ்தான் இந்த ப்ரோக்ராமை எப்பாடுபட்டாவது விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இதற்கு முன்பு கழுத்து சுழக்கிற அளவுக்கு திருப்பிட்டு அவங்க ரூமில் இருந்தால் கூட வரமாட்டாங்க ஈரான். ஆனால் இந்த தடவை அவங்க ரூமில் இருக்கும்போதே வந்துட்டாங்க அப்படின்னாவே வந்து அது பேச்சுவார்த்தைக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சக்ஸஸ். யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தர் மூஞ்சில் முழிக்கக்கூடாது அப்படின்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டோம்னா அது வேறு. சரி வா, அவங்க அந்த பக்கங்கிறாங்க நம்ம இந்த பக்கங்கிறாங்கன்னா 60 நாள் கழித்து கை கொடுப்பாங்க, விலை கொட்டசாமி கையை கொடுலே அப்படின்னு கையை கொடுத்து பெரிய அளவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. பட் இன்பிட்வீன் கேப்பில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன் நான். 2வது நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் மறுபடியும் பொசைடன் விமானங்களும் அப்புறம் KC-135 செஸ்ட்ரோ டேங்கரும் நிறைய அளவுக்கு பறந்துகிட்டே இருந்தது. ஒரு பதற்றத்தை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஒருவேளை தாக்கல் நடத்திடுவாங்களா, உடனே நிறைய ஊடகங்கள் இதெல்லாம் போயிட்டே இருந்ததுங்க. நைட்டு நிறைய பேர் ஜாலியாக கொரட்டை விட்டு தூங்கியிருப்பீங்க, நான் தான் தூங்கிட்டேன். ஆனால் அப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, எல்லாம் அவங்களுடைய பதிவுகளையும் மீது நியூஸ் சேனலோட பழைய பதிவுலாம் போய் பார்த்தா அவ்வளோதான், இன்னும் 1 மணி நேரம் தாக்கல் நடத்த போகிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்கலாம். ஏதோ பேச்சுவார்த்தை ஏதோ ஈரான் கிளம்பி கோச்சிட்டே வந்துட்டு மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கத்தார் அப்புறம் பாகிஸ்தான் 2 பேருமே தனிப்பட்ட முறையில் தனது பங்களிப்பாக ஒரு மெசேஜில் வந்து நீண்ட நெடிய மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் இந்த டெக்னிக்கல் பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்
ரொம்ப சிறப்பாக தான் முடிஞ்சிருக்கு. ஒரு லே டவுன்ஸ் பண்ணிட்டோம். 5 கட்ட கோரிக்கையை வந்து முன்னிறுத்தி நாங்கள் நடத்த போகிறோம். இந்த 5 கட்ட கோரிக்கையில் பிரதானமாக லெபனான் போர் நிறுத்தம் ரொம்ப முக்கியம். லெபனானில் தாக்கல் நடத்தக்கூடாது, போர் நிறுத்தம் வரணும், ஹார்மூஸ் நீரிணையை வந்து திறந்து விடணும், பொருளாதார தடைகளை வந்து நீக்க வேண்டும், அப்புறம் அணு ஆயுத விவகாரத்தை பற்றியும் பேசணுன்ற மாதிரி. அவங்க அணு ஆயுத விவகாரம் பற்றி இல்லை, அதை பற்றின அந்த 5 பாயிண்ட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. எவ்ரிதிங் வில் டிஸ்கஸ்டு, அவ்வளோதான் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து போட்டிருந்தாங்க. இதில் கூட திடீர்னு அராக்சி அவர்கள் ஓடி வந்து ஒரு ஸ்கோர் போட்டார். ஏன்னா அவங்க நாட்டு மக்கள் அந்த வெற்றியை கொண்டாடணும் இல்லையா அந்த இடத்துல. அதனால் மனுஷன் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிட்டார். இடையில் ஓடி வந்து அந்த பதிவுலையோ அங்கே பேசினதுலையோ எதுவும் வரல. ஆனால் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதியினுடைய கட்டுப்பாடுகள் தளர்வு, சில அமெரிக்க தடைகள் வந்து நீக்கிறாங்க, முடக்கப்பட்ட சொத்துக்களை வந்து விடுவிக்கிறாங்க அப்படின்னு எங்களோட மறுசீரமைப்பு திட்டம் வந்து தொடங்க உள்ளதாக தகவல் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்றாங்க. உடனே அவங்க ஸ்டேட் டிவி வந்து வெடிங்களே, இந்த வெற்றியை கொண்டாடுங்களே, நம்ம பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதி அனுபவம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், நம்மளை மறுகட்டமைப்புக்கு பணம் கொடுக்க போகிறாங்க, அமெரிக்கா வருந்த போது, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், இது முழுக்க முழுக்க ஈரானுக்கு சாதகமான ஒரு முடிவாக அமைந்து விட்டது, ஈரான் சாதித்து விட்டதாக, ஈரான் வெற்றி பெற்று விட்டதாக கிட்டத்தட்ட ஆராய்ச்சியோட அறிவிப்பை பார்த்தாவே தெரியுது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு போக போக தான் பேச்சுவார்த்தை தெரியும். இது வரைக்கும் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுன்னு வந்து உக்காந்ததுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணபடி ஃபண்டு ரிலீஃபோ வேறு ஏதாவதோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னாங்கன்னா அமெரிக்காவோட வரலாற்றில் உலகம் தோன்றிய காலத்தில் இன்ன வரைக்கும் சொல்கிறேன் நான், சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன் நான், ஒரு 60 வருட காலமனை எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை. அதனால் இந்த பேச்சுவார்த்தை 60 நாள் கழித்து தான் தெரியும் அவங்க. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்றது. ஏன் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை இந்த பக்கம் ஆராய்ச்சி அவர்கள் ஒரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோன்னு சொன்னாலுமே எல்லா ஊடகங்களும் இப்போ நான் கூட அப்படி தான் நினச்சேன், அவ்வளோதான் வெற்றி, ஈரான் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் சாதகமாக வந்துச்சுன்னு உடனே ட்ரம்ப் வழக்கம் போல் தனது பதிவை தட்டி விட்டார். யூ கரப்டட் ஃபெயிலிங் நியூயார்க் டைம்ஸ், நாங்கள் 4 மாதம் இந்த வாரில் அவங்கக்கிட்ட எல்லாமே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். சேம் டைலாக் தான். அவங்ககிட்ட நேவி கிடையாது, ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, அவங்க மிசைல்ஸ் ட்ரோன் எல்லாத்தையும் அடிச்சிட்டோம், அடி என்று அடிச்சிட்டோம். 250% எக்கானமியை வந்து டோட்டலாகவே காலி பண்ணி வைத்திருக்கோம். அப்புறம் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து எல்லா பிரச்சனையும் வந்து பெரிய அளவுக்கு போயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, கடைசியில் என்னால் தான் வந்து சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் தனது மனுஷன் எக்ஸ்ட்ராத்தில் வந்து போட்டு இருந்தார். பார்க்கலாம், எல்லாம் ஒரு நல்லபடியாக தான் வந்திருக்கு. 60 நாளைக்கு வந்து மேக்ஸிமம் சின்ன இஷ்யூ தான் நடக்கும். சின்ன இஷ்யூ நடக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன் என்ன நடக்கும்ன்றது. ஒரு 5 நாள் நல்லா இருந்து திடீர்னு 6ஆவது நாள் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் கடுமையாக ஒரு தாக்கல் நடத்துவாங்க லெபனானுக்குள்ளார. ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேலினுடைய நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறத விட நான் என்ன பண்ணேன் இந்த நாட்டுக்கு அப்படின்றத சொன்னார். எல்லாருமே அமெரிக்கா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. இங்கே லெபனானில் நம்மளோட அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்பட்டு தீவிரவாதிகள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு தடுக்கப்பட்டு சதன் லெபனான் நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. யார் வந்து சொன்னாலும் சரி, நம்ம செக்யூரிட்டிக்கு சமரசமே கிடையாது, முழுமையாக நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோன்றாங்க. அதனால தான் நேற்று ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரான் நீங்கள் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு என்னையா நாங்கள் ஃபண்டு கொடுக்குறீங்க, ஃப்ராக்சி குரூப்ஸை சப்போர்ட் பண்ணுறீங்க, ஹெல்லுக்கு அனுப்பிடுன்ற மாதிரிலாம் நேற்று சொன்னார்ல, அதே தான் இந்த பேச்சுவார்த்தையில் மற்றொரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஃப்ராக்சி குரூப்புக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுக்கக்கூடாது, உதவி செய்யக்கூடாதுன்றதுல இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க அமெரிக்க தரப்பில் சொல்லப்படுகிற செய்தியும் அதுதான் சொல்லுது. முழுக்க இங்கே ஈரானுக்கு சாதகமான நியூஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு, அந்த பக்கம் எதுவும் வரல. ஆனால் அப்படி தான் போக தான் தெரியும். அதனால் ஏன்னா அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரி அது மாதிரி இருக்குது. இப்போ இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் இஸ்ரேல் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பதிவை கூட வெளியிட்டாங்க. நேற்று மொத்தம் 2 டன்னலில் பிடிச்சிருக்காங்க. தெஹார் அப்படின்ற ஒரு டனலில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே பிடிச்சி அழிச்சிட்டோம். அதில் நிறைய பேர் இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அது இன்னும் முழுசாக அவங்க அழிக்கலை, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இன்னொரு டனலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட்டே கிட்டத்தட்ட அங்கே தான் இருந்திருக்கு. அந்த 2வது அந்த டனலை வந்து கண்டுபிடிச்சி நெத்து வைக்கிருக்கிறாங்க. இந்த மாதிரி எதிரிகளோட இலக்குகளை கண்டுபிடிக்கிற இந்த சமயத்தில் நாங்கள் எப்படி ராஜா விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் கேட்குறாங்க. நயம் கோஷம் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா,
இப்போ அக்ரிமெண்ட் படி ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்தக்கூடாது, ரைட்டு. அப்போ ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்தி இஸ்ரேல் முன்னேறது ரைட்டான்னு கேட்குறாங்க. ஹெஸ்புல்லா நாங்கள் தாக்கல் நடத்தலைன்னா இஸ்ரேல் அமைதியாக கிரவுண்டில் முன்னேறிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல அதை விட்டு கொடுப்பதற்கு. நாங்கள் நிச்சயம் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தியே தீர்வுன்றாங்க. இந்த தரப்பில் பாருங்கள், தீவிரவாதிகளை பார்த்தீங்களா, பங்கர்ஸ் கடையிலே நிறைய ட்ரோன்லாம் வைத்திருக்கிற இவர்களையா நாங்கள் போர் நடத்தாமல் விட்டு விடுவது அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. சரி, இது இரண்டும் அப்பப்போ முட்டி மோதும். அப்போ 5 நாளைக்கு அப்புறம் இஸ்ரேல் நடத்துகிற ஒரு சின்ன தாக்குதலுக்கு உடனே ஈரான் போயிட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு அடிக்கடி ஜிக்ஜா காட்ட முடியாது. ஏன்னா அது உலக பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கிறது. இப்போ ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்து இது கொஞ்சம் குறையுன்ற நான். இஸ்ரேல் தாக்கல் நடத்தினாலுமே பெருசாக நடத்தினாலுமே ஈரான் வந்து நான் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு வரமாட்டாங்க. அவங்க அப்போ இருந்து சொல்லுவாங்க, ஆனால் முழுமையாக செயல்படுத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு எகென்ஸ்டாகவே மாறிடும். அப்புறம் அது வழக்கமாக அவங்க பங்காளிகளுடைய கப்பலை நிறுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ கத்தார் இவங்கெல்லாம் வந்து ஈரானுக்காக நிறைய இறங்கி வேலை செய்யும்போது கத்தார் உங்கள் கப்பலையும் போகக்கூடாது, நான் தடுத்து நிறுத்திடுவேன், லெபனான் அங்கே தாக்கல் நடத்துகிறாங்க, எனக்கு வந்து எங்கள் பங்காளிகளை விட எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், நீ கிளம்பக்கூடாது, நிறுத்துறியா இல்லையா, அடிக்கிட்டோமா உங்கள் கப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எகைன்ஸ்டாக பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. ஒரு சிலர் அந்த நட்பெல்லாம் பார்க்காம எனக்கு பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான் கரெக்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அது அப்படியே காலப்போக்கில் அப்படியே மங்கிடும் அது அந்த விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் லெபனான் விவகாரம் அது ஈரான் நினைக்கிற மாதிரி அது இஸ்ரேல் லேஸில் விட மாட்டாங்க. காசாவையும் சரி லெபனானையும் சரி அமெரிக்கா அந்த வழிக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நான் அகமத் அல் சஹாரா அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இன்றைக்கி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டி பார்க்கும்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ராஸ் லஃப்தான்னு சொல்லிட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று, எல்என்ஜி ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதி, திடீர்னு இன்டர்னல் ஃபால்ட்டுன்றாங்க, 18 பேர் மிஸ்ஸிங்ன்றாங்க, 54 பேர் இன்ஜூர்டு. கத்தாருடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, இது ட்ரோன் தாக்குதலாம் கிடையாது, உள்ள இன்டர்னல் ஃபால்ட் அப்படின்றாங்க. போர்க்காலத்தில் கூட இந்த அளவுக்கு தாக்கல் நடத்தல, திடீர்னு இப்போ எரிந்திருப்பது என்பது பெரிய ஆச்சரியத்தை அளிக்கிறது. அதே போல் இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிச்சு ஓரளவுக்கு சக்ஸஸ் நிலையில் ஒரு 4 நாள் 5 நாள் வந்துச்சுல்ல, அந்த 4 நாள் 5 நாள்லேயே வந்து 36 மில்லியன் பேரலுக்கு மேலே ஈரான் வந்து ஏற்றுமதியை அடுத்தடுத்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்களாம். அப்போ அது அவங்க ஏற்றுமதிக்கே தடை வச்சாங்கன்னா பாதிப்பு வரும் இல்லையா, அதனால் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அவங்களும் ஏற்றுமதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளெக்சிபிளாக அப்படியே கொடுக்குறாங்க. அதனால் ஈரானுக்குமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் அமையுது. இப்போ கத்தாருமே வந்து அந்த ஃபால்ட் என்னன்றதை பார்த்துட்ருக்காங்க. அகமத் அல் சாரா அவர்கள் வந்து நேற்று தான் பேசினாங்க. ஹெஸ்புல்லா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா ஹெஸ்புல்லாவும் சாகணும் அப்படின்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுத்து அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் ஒட்டுமொத்த லெபனானையும் நாங்கள் எதிரியாக்க விரும்பலை. லெபனான் எங்களுடைய இணக்கமான ஒரு நாடாக மாற்ற விரும்புகிறோம். நாங்கள் மத்திய தரைக்கடற்பகுதியில் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா சிரியாவிலிருந்து டமாஸ்கஸ்லேருந்து லெபனான் வழியாக பெய்ரூட் வழியாக தான் நாங்கள் ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு பெரிய நாங்கள் ஒரு எக்கனாமிக் காரிடார் ஹப்பாக நாங்கள் பார்க்குறோம்ல லெபனானு. அதனால் நான் சண்டை போட்டு அவங்கக்கிட்ட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அப்படிலாம் கிடையாது. ஆனால் இதுக்கான தீர்வு இருக்கா என்கிட்ட அப்படின்னா இருக்குது. ஹெஸ்புல்லா வந்து நான் ஒரு ஆயுதங்கள் எடுத்து சண்டை போட்டு தான் அவங்ககிட்ட தீர்வு காணலாம் இல்லை. நாங்கள் சண்டை போட்டதெல்லாம் போதும். அப்பா கோட்டசாமி நீயா பேசுகிற நல்லவரே அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. எப்பா நீயா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி நீயா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, இப்போ போதும் ஆயுதம்லாம் போதும், அவ்வளோ விட்டுட்டு நான் நல்லவனா மகானா உத்தமனா வாழணும்னு நினைக்கிறேன். அதனால் சண்டை இல்லாமல் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அப்படியே நைஸாக பேசி அப்படி போயிடலான்னு பார்க்குறேன்றாங்க. அப்போ தான் நினச்சேன் நான். நேற்று தானே ட்ரம்ப் சொன்னார், இவர் தானே அங்கே லெபனானில் ஹெஸ்புல்லாவை பார்த்துப்பாரு, இஸ்ரேல் உங்களால் முடியாது விட்டுருங்க அப்படின்னு சொன்னார்ல. பட் அவரோட முடிவு அது மாதிரி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்புறம் மறுபடியும் மனுஷன் வந்து 3வது ட்விட்டை போட்டார். யாருக்கு எதிராக? இத்தாலியினுடைய ஜார்ஜியா மெலோனிக்கு எதிராக. $1 trillion நேட்டோ குறிப்பாக இத்தாலிக்கு வந்து நாங்கள் நிறைய செலவு பண்ணோம், இத்தாலியை காப்பதற்காக நாங்கள் செலவு பண்ணோம். ஆனால் இங்கே இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கையில், குறிப்பாக அவங்க கிட்டக்கூடிய நியூக்ளியர் த்ரெட்டை ஒழிப்பதற்காக எடுத்த நடவடிக்கையில் இத்தாலியோட பங்கு என்னன்னா ஈரானுக்கு சாதகமாக நின்றது தான், எங்களுக்கு துரோகம் பண்ணது தான்.
இவ்வளோ அமௌண்ட்டை போட்டு எல்லாம் போட்டு உங்களுக்கு உதவி செய்கிறது நாங்கள், ஆனால் இங்கே ஈரானுக்கு எதிராக வரும்போது நீங்கள் உதவி செய்கிறது அங்கேயா? இதுதான் உங்கள் பாசமா? இதுதான் நீங்கள் எங்களுக்கு கட்டுற விசுவாசமா? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜார்ஜ் மெலோனி அவர்களை திட்டி தீர்த்துருக்காங்க. பட் எல்லாம் கரெக்டு தான். அங்கே யூகேவில் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விலகிறாருன்னு இவர் போட்ட ட்வீட்டு தான். யாருங்க நீங்கள்? வேறு ஒரு நாட்டில் ஒரு அதிபர் ரிசைன் பண்ணுறாருன்னா அதை கூட நீங்கள் சொல்லி தான் பண்ணுமா அப்படின்ற கோணத்தை கொண்டு வராருன்ற மாதிரி தான் நேற்று ஃபுல்லாக விவாதமே இருந்தது. இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே போர் நடக்குதுன்னா, போர் நிற்கிற மாதிரி சூழல் வந்ததுன்னா உடனே ஒரு ட்விட்டை போட்டு நான் தான் அந்த போர் நிறுத்தணும்னு சொல்கிறது. இப்போ கடைசியில் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தா, ஒரு நாட்டோட எலெக்ஷனில் போய் நிற்கிது. இப்போ யூகேல கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விளைச்சதுக்கு நான் தான் காரணம், எங்களை எதிர்த்து பேசிட்டாருன்ற மாதிரி தான் அந்த ட்விட்டில் பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட கொலம்பியாவுடைய தேர்தல் பெட்ரோ ஒகுஸ்டோ அவர்கள் ஜெயிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அவர் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடில் இருக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்னா, ஃபுல்லாகவே இஸ்ரேல் உள்ளே போந்து எங்களை தோக்க வச்சிட்டாங்க, அதனால் நாங்கள் மாபெரும் தோல்வியை நோக்கி இருக்கிறோன்ற மாதிரி அவர் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஆல்மோஸ்ட் ட்ரம்ப்போடைய அனுதாபி தான் ஜெயிக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்லிரடோ எல் டிகரோ அப்படின்றவர் தான் வந்து ஜெயிக்க போகிறாராம். ஹெல் டிகரோன்றவர் மேக்சிமம் சான்ஸு. அதனால் கொலம்பியா வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கு உள்ளாக போகிறது. இப்போ எப்படி இங்கே வெனிசுலாவில் ஒரு மாற்றம் உள்ளாகுதோ, பெட்ரோ ஒகுஸ்டோ அவர்கள் வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் கொலம்பியாவில், அங்கேயுமே மாறுதல் வருது. அது ட்ரம்ப் பெரிய சாதகமாக நினைக்கிறார். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக நான் ஜெலன்ஸ்கியோட தகவல் இதில் நான் பேசணும்னு நினச்சேன் நான், பட் நிறைய நான் பேசிட்டேன் நான். அதனால் நம்ம இரவு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன் ரஷ்யானுடைய தகவலை பற்றி. நம்ம அதற்குள்ள அல்பேனியாவில் ட்ரம்ப்புடைய மருமகனுடைய ஹோட்டலுக்கு எதிரான போராட்டம் பெரிய அளவுக்கு நீடித்து அரசாங்கம் இல்லைன்னு கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் கூட அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதற்கு பெரிய பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சின்ன சின்ன இதெல்லாம் போயிட்டு தள்ளி விட்டு பெரிய அளவுக்கு உடைச்சிட்டு இருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்திய செய்தியோட முடிக்கிறேன் நான். நேற்று பார்த்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 7 டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், அதாவது உதவி பாகங்கள் தயாரிப்பதற்காக இந்தியாவில் மேக் இன் இந்தியா கான்செப்டில் உருவாக்க போகிறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வரப்போகுது. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு ஜாபை கிரியேட் பண்ணுனாங்க. சமீபத்தில் நம்ம போர்க்கப்பல்ல இருந்து மீது எல்லாமே மேக் இன் இந்தியா கான்செப்டில் உருவாக்குறோம் இல்லையா, அது தமிழ்நாட்டு கூட தூத்துக்குடியில் இதோ அதோன்னு சொல்லிட்டு கடைசியில் இழுக்கடிச்சு ஒன்று அந்த பக்கம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா தென்கொரியா நிறுவனம் ஒன்று வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இனி இது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போதோ அந்த ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாகும்னு நினைக்கிறேன் நான். இனி மேக் இன் இந்தியா கான்செப்டில் விமானங்கள் உருவாக்குறதுல ஒரு மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் உருவாக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸ் செக்டர் உருவாக்க போகிறாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டேட்டுனா அது யார் விவரமாக கேட்டு வாங்குறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். வணக்கம்.